பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். காலை வேளையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். தேவ செய்தியினுடைய தலைப்பு வனாந்திரம் வயல்வெளி ஆகும். வனாந்திரம் எப்படி ஆகும்? எதனை அமைஞ்சல போறீங்க? வனாந்திரம் எப்படி ஆகுமா? வயல்வெளி. கவனிங்க, நான் செய்திக்கு உள்ளே கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு சிறு காரியத்தை நான் உங்களோடு என்ன செய்ய போகிறேன், பகிர்ந்து கொள்ள போகிறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 14வது அதிகாரம் 34வது வசனத்தை ஒருவர் சத்தமாக வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 1 கொரிந்தியர் 14:34. சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள். பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவு இல்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும், வேதமும் அப்படியே சொல்லுகிறது. இதனுடைய விளக்கம் என்ன என்று நீங்கள் நம்முடைய திருச்சபையினுடைய வாட்ஸ்அப் குரூப்ல என்ன செய்ய வேண்டும், நீங்க மெசேஜா என்ன செய்யலாம், டைப் பண்ணி போடலாம். இல்லை அப்படின்னா வாய்ஸ் மெசேஜா என்ன செய்யலாம், கொடுக்கலாம். புரியுங்களா? இந்த வசனத்துக்கு நீங்க எப்படி அர்த்தம் கொடுக்குறீங்க, யாரு சரியான அர்த்தத்தை கொடுத்திருக்கிறா, சரியான விளக்கம் கொடுத்திருக்கான்றது நான் பார்க்க, அதை தெரிந்து கொள்ள என்ன செய்யறேன், நான் விரும்புறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 14வது அதிகாரம் 34. ரைட். ஆதியாகமம் புஸ்தகம் 21வது அதிகாரம். ஆதியாகமம் 21:14. எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர் செபானின் வனாந்தரத்திலேயே அழைத்து திரிந்தாள். ரைட். எல்லாரும் கவனிங்க. அடுத்து 19வது வசனத்தையும் நம்ம வாசிப்போம். நான் வாசிக்கிறேன். தேவன் அவருடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கும் குடிக்க கொடுத்தாள். எல்லாம் எழுதிட்டீங்களா? ஆதியாகமம் புஸ்தகம் 21வது அதிகாரம் 14-19 வசனங்கள் பாருங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாள். கவனிங்க, என்ன தலைப்பில் பார்க்கிறோம்? வனாந்தரம் என்ன ஆகும்? வயல்வெளியாகும். ரைட், ஓகே. இப்ப கர்த்தரே ஆபிரகாமையும் ஆகாரையும் அவருடைய குழந்தையும் அனுப்பிவிட சொன்னார். கவனிங்க, ஆபிரகாமிடத்தில் கர்த்தர் ஆகாரையும் ஒரு குழந்தையும் ஏன் அனுப்பிவிட சொன்னார்? இந்த ஆகார் யார்? எகிப்து நாட்டு அடிமை பெண். அதான் கவனிங்க. ஆபிரகாமும் மனைவியும் பாருங்க, அப்படியே அவங்க பிரயாணப்பட்டு போகும் பொழுது எங்க போயிட்டாங்க? எகிப்துக்கு போயிட்டாங்க. ஆபிரகாமுடைய மனைவிய யாரு எடுத்துக்கிட்டா? ஆமா, பார்வோன். இப்போ ஆபிரகாம் நிமித்தமாக கர்த்தர் என்ன செய்கிறார்? பார்வோனையும் பார்வோனுடைய குடும்பத்தார் மற்ற எல்லாவற்றையும் தண்டிக்கிறார். சில நாட்களுக்கு பின்பு பார்வோன் ராஜாவுக்கு இது தெரிகிறது, இது கர்த்தருடைய கிரியை. உடனே ஆபிரகாம் கூப்பிட்டு கேட்கிறாரு, எப்பா இந்த பெண் யாரு? உன் சகோதரியா உன் மனைவியா? நான் சொல்றேன், என் மனைவி. பின்ன ஏன் சகோதரி என்று போய் சொன்னாய்? உடனே நீ என்ன பண்ண? உன் மனைவியை அழைத்துக் கொண்டு, உன் வேலையாள்களை அழைத்துக் கொண்டு, உன் உடைமைகளை எடுத்துக்கொண்டு, உன் கால்நடைகளை எடுத்துக்கொண்டு நீ எகிப்தை விட்டு புறப்பட்டு போ சொல்லும் போது ஆகாரை என்ன பண்ணிட்டான்? அவன் மனைவி வேலையாளா? இப்போ எகிப்து நாட்டு சரக்கு யாரோட வந்துருச்சு? ஆபிரகாமோட வந்துருச்சு. அது வரக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுக்கிறாரோ அதை தான் உங்க கூட என்ன செய்யணும்? இருக்கணும்.
கர்த்தர் கொடுக்காததை நீங்க போய் எடுத்து வச்சுக்கிற கூடாது. வச்சுக்கொண்டு அது ஆகார். அது ஆண்டவர் விடுன்னு சொல்லும்போது விட்டுறணும். எங்க வெளியே போயிட்டு சொல்லும்போது வெளியே அனுப்பிடணும். அதை தூக்கி போட்டுன்னு சொல்லும்போது தூக்கி போட்டுடணும். அதனால ஆகாரையும் குழந்தையை என்ன செய், விலக்கி விடு. அப்ப என்ன, இவர்களை நான் உனக்கு என்ன செய்யவில்லை, கொடுக்கவில்லை. பார்வன் கொடுத்தான், நீ ஆவில கிரியை செய்யாம மாம்சத்துல ஆகா ஒரு லாபம் வருதுன்னு என்ன பண்ணிட்ட, வாங்கிட்டு வந்துட்ட. ரொம்ப பேர் இப்படிதான் இருக்கிறாங்க. கொடுக்கறது கர்த்தரா இல்ல பிசாசு கொடுக்கறானான்னு தெரியாமல என்ன பண்றது, எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறது. இதுதான் போக போக என்ன நடக்கிறது. ஆபிரகாமுடைய மனைவி அவளும் என்ன செய்கிறார், குழந்தையை பெற்றெடுக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குழந்தை இல்லையா? ஆமா. சாராளுக்கு எத்தனை வயசு? வாக்கு கொடுக்கும்போது 90, குழந்தையை பெற்றெடுக்கும் போது ஆமா ஆபிரகாமுக்கு 100 ஆயிடுச்சு இல்லையா? ஆபிரகாமுக்கு 100 ஆயிடுச்சு, சாராளுக்கு 90 ஆயிடுச்சு. இப்போ குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க. என்ன பேர் வைக்கிறாங்க? ஈசா. ஈசாக்குனா சிரிப்பு. ஈசாக்குன்னா என்ன அர்த்தம்? சிரிப்பு. எல்லாரும் கொஞ்சம் சிரிங்களேன். சிரிக்க மாட்டீங்களா? சிரிப்பு. அங்க எல்லாரும் சிரிச்சாங்க. ஏன் தெரியுமா? தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் என்ன பிறந்திருக்கு? சிரிச்சாங்களா? அப்படி பேரையே கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க? பேரையே கொண்டு போய் பேரா வச்சுட்டாங்க. சிரிப்பையே கொண்டு போய் என்ன வச்சுட்டாங்க? பேரா வச்சுட்டாங்க இல்லையா? ஆனா ஆகாருக்கும் யார் இருக்கிறா? ஒரு குமாரன் இருக்கிறான். அவன் பேர் என்ன பேரு? இஸ்மவேல். இருவரும் வளருகிறார்கள். ஒரு 2 பேருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு என்ன வருது, ஒரு நெருடல் வருகிறது. ஒத்து போகல. ஈசாக்கும் இஸ்மவேலும் என்ன செய்ய முடியல, ஒத்து போக முடியல. குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வருது. இப்ப கர்த்தர் என்ன பண்றாருன்னா, சாராள் மூலமாக ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் என்ன செய்கிறார், பேசுகிறார். கர்த்தர் சொல்றாரு, நீ ஆகாரையும் குழந்தை என்ன பண்ணிரு, விலக்கி விட்டுரு. கவனிங்க, நியாய பிரமாணம் உங்க இடத்துல என்ன செய்யக்கூடாது, இருக்க. அப்ப நியாய பிரமாணம் உங்க இடத்துல இருக்கக்கூடாது என்றால் உங்க இடத்துல என்ன இருக்க வேண்டும்? யாரோ சொன்ன, சத்தமா சொல்லுங்க. என்ன இருக்கணும்? எத்தனை பேருக்கு நான் பேச புரியுது? நியாய பிரமாணம் வெளியே போக வேண்டும். கிருபை உள்ளே என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். வர வேண்டும். வந்துருச்சு, உள்ளதா இருக்குது. புரியுது உங்களுக்கு? இஸ்மவேல் யாரு? நியாய பிரமாணம். இஸ்மவேல் நியாய பிரமாணத்துக்கு பிறந்தவன். ஈசாக்கோ எனக்கு பிறந்தவன், கிருபை. புரியுதா? அப்ப ஒரே வீட்டுக்குள்ள நியாய பிரமாணமும் கிருபை என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க. சில பேர் பாத்தீங்கன்னா அக்காலையும் தங்கச்சி கட்டிக்கிடுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். என்ன பண்ணுவாங்க? அக்காலையும் தங்கச்சி வீட்டுக்குள்ள என்ன சண்டை நடக்கும்? சொல்லுங்க. நான் சொல்ல விரும்பல. என்ன சண்டை நடக்கும்? ஆமா, முதல் எழுத்து சால வரும். என்ன புரியுதா? உங்களுக்கு? ஆமா, நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரே சண்டை தான். அதே போல ஒரு வீட்டுக்குள்ள நியாய பிரமாணமும் கிருபை என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. இஸ்மவேல் அவன் நியாய பிரமாணமாக இருக்கிறான். ஈசாக்கு யாரா இருக்கிறான்? கிருபையா இருக்கிறான். இப்ப ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொல்றாரு, நியாய பிரமாணத்தை வெளியே என்ன பண்ணிரு, அனுப்பிடு. நான் உனக்கு நான் வாக்கு பண்ணினது என்னது? கிருபை. நீயாதான் நியாய பிரமாணத்தை தேடிக்கொண்ட. நான் உனக்கு நியாய பிரமாணத்தை என்ன செய்யல, கொடுக்கல. எத்தனை பேர் கிருபையில் இருக்க விரும்புறீங்க? ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? மறுபடியும் கேட்கிற, எத்தனை பேர் கிருபையில் இருக்க விரும்புறீங்க? நீங்கள் கிருபையில் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஈசாக்கு என்றால் ஒரு வாழ்க்கையில சிரிப்பு. எத்தனை பேர் ஒரு இருக்க விரும்புறீங்க? எப்போதும் யாரும் இருக்கீங்களா?
அவளுக்கு கிருபை இல்லை. எங்க வந்துட்டீங்க? நியாயப்பிரமாணம் வந்துட்டீங்க. வெளியே அனுப்பின இஸ்மாவேல வீட்டுக்குள்ள எத்தனை பேரு பாருங்க, வெளியே அனுப்பிவிட்டு இஸ்மாவேல மறுபடியும் வீட்டுக்குள்ள கொண்டு வரீங்க? சில நேரமா பல நேரமா? சிலர் சில நேரம், சிலர் பல நேரம். அப்படியா? காது கேக்குதா இல்லையா? அதனால கிருபை உங்க கூட இருக்கணும். கிருபைனா பாருங்க சிரிப்பு. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்? சிரிப்பு. அப்ப நியாயப்பிரமாணமாகிய இஸ்மவேல் வீட்டை விட்டு வெளியே போனாதான் வீட்டுக்குள்ள கிருபை நிலைச்சிருக்கும். கிருபை நிலைச்சிருந்தாதான் அங்க சிரிப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி. அப்புறம் சொல்லுங்களேன், சலசலப்பு இல்லாம எப்படி இருக்கலாம்? சமாதானமா. இதனால நான் பேச புரியுது. தேவன் வேதத்தில் எதை செய்தாலும் காரணம் இல்லாமல் என்ன செய்ய மாட்டார்? செய்ய மாட்டார். இதை ராமஜில போறீங்க. எதை செய்தாலும் காரணம் இல்லாமல் செய்ய மாட்டார் கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே. ஆனாலும் வெளியே அனுப்பின ஆகாரையும் அவருடைய குழந்தையும் கர்த்தர் என்ன செய்யவில்லை? கைவிடவில்லை. கர்த்தர் என்ன செய்யவில்லை? கைவிடவில்லை. குறிப்பா குழந்தையை கைவிடவில்லை. ஏன்? அந்த குழந்தையும் யாருடைய வித்துக்கு பிறந்தது? ஆபிரகாமுடைய வித்துக்கு பிறந்தது. நல்லா கவனிங்க எல்லாரும். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 14. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டால் அவள் புறப்பட்டு போய் பெயர்ஷெபாவின் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாள். வனாந்தரம், அந்த வனாந்தரம் இப்ப எப்படி மாறப்போகுது? எத்தனை பேர் ஆமஞ்சல போறீங்க? உங்களுக்கு வனாந்தரம் வேணுமா வயல்வெளி வேணுமா? வயல்வெளியெல்லாம் கையை வைத்து ஆமஞ்சலுங்க. அப்புறம் என்ன நடக்குது கவனிங்க. தேவன் அவருடைய கண்களை திறந்தார். ஆகாருடைய கண்களை திறக்கிறார், மனக்கண்களை திறக்கிறார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியில தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார். ஏன்னா பிள்ளை பாருங்க வனாந்தரத்துல குடிக்க தண்ணி இல்லாம சாக போகுது. கர்த்தர் குழந்தையை கண்ணோக்கி பார்க்கிறார். குழந்தையின் அழுகையை கண்ணோக்கி பார்க்கிறார். கர்த்தர் குழந்தையை கண்ணோக்கி பார்க்கிறார். ஏன்? அந்த குழந்தையும் ஆபிரகாமுடைய வித்துக்கு பிறந்தது. குழந்தை இப்பொழுது வனாந்தரத்தில் இருக்கிறது, தண்ணீர் இல்லாமல் இருக்கிறது. சிறிது நேரத்திலே நாக்கு வறண்டு குழந்தை என்ன செய்ய போகிறது? மறிக்க போகிறது. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? அதை கிருபை பாராட்டுகிறார். வாழ்க்கையில சூழ்நிலை சரியில்லையா? கர்த்தர் அப்படியே விட மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. உன்னை நோக்கி பார்ப்பார். ஆமென். வாழ்க்கையில பிரச்சனையா? கர்த்தர் அப்படியே விட மாட்டார். அவர் நோக்கி பார்க்கிறார். ஆமென் அல்லேலூயா. ஒரு சூழ்நிலை சரியில்லையா? கர்த்தர் அப்படியே விட மாட்டார். ஒரு சூழ்நிலை மாறணும் சொல்லி உன்னை காட்டில அவர் ரொம்ப விரும்புறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வனாந்தரத்துக்கு வர்றார். யெகோவா தேவன் இப்பொழுது குழந்தையை காப்பாற்றுவதற்கு எங்கே வருகிறார்? வனாந்தரத்துக்கு வருகிறார். அங்கே ஒரு துறவு இருக்கிறது. அதை ஆகார் பார்க்கிறார். ஓடி போய் துரத்தியில தண்ணீரை நிரப்பி கொண்டு வந்து ஓடி வந்து யாருக்கு கொடுக்கிறார்? தன்னுடைய குழந்தைக்கு கொடுக்கிறார். குழந்தை தண்ணீரை குடித்த உடனே குழந்தை என்ன ஆயிடுச்சு? குழைச்சு பாருங்க. 20வது வசனம், தேவன் பிள்ளையுடனே இருந்தார். எத்தனை அமைதியில போறீங்க? பக்கத்துல யார் கூட இருக்கிறாரு? இஸ்மவேல் கூட இருக்கிறார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில்வித்தையில யாரான? வல்லவன். நியாயப்பிரமாணம் சண்டை போட போகுது. எத்தனை பேர் ஆவிக்குரிய அர்த்தம் புரியுது? புரிஞ்சவங்க கையை விட்டு வராம சொல்லுங்களேன். நியாயப்பிரமாணம் என்ன போட போகுது? அவன் வில்வித்தையில யாராயிட்டான். ஆனா நம்மால எங்க இருக்கிறாரு? வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாரு. ஈசாக்கு வளர்ந்து எங்க இருக்கிறாரு? வீட்டுக்குள்ளே. ஆமா, குடும்பஸ்தன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, குடும்பஸ்தன் கூடாரவாசி. குடும்பஸ்தன் கூடாரவாசி. கவனிங்க. ஒரு ஊற்று, அந்த ஊற்று தண்ணீர் குடிக்கிறார்கள். வனாந்திரம் இப்பொழுது எப்படி மாறுகிறது? வயல்வெளியா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆகாருடைய குழந்தை ஜீவன் வனாந்தரத்துல போய்விடும் என்று நினைத்திருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்தார்? ஆகாருக்கும் குழந்தைக்கும் ஆமா அவர் வாழ்க்கை எப்படி மாற்றினார்? வயல்வெளியாக என்ன செய்தார்? மாற்றினார். அவர்களுக்குள்ள ஜீவன் மறுபடியும் என்ன செய்தது? வந்தது. அவன் பெரியவனானான். ஒரு ஆமென் சொல்லுவாமா?
ஏனென்றால் வாழ்வை வளமாக்குகிற கர்த்தர் குழந்தையோடு இருந்தார். ஒரே அமைதியாக இஸ்மவேலோடு இருந்தார். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, இஸ்மவேலோடு இருந்தார். இஸ்மவேலுடைய வாழ்வு முடிந்து போகட்டும் என்று கர்த்தர் என்ன செய்யவில்லை, நினைக்கவில்லை. சன்மார்க்கம் நன்றாக இருக்க வேண்டும், துன்மார்க்கம் எப்படினாலும் போகலாம் என்று கர்த்தர் என்ன செய்யவில்லை, விரும்பவில்லை. துன்மார்க்கம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவருடைய கயரை என்ன செய்கிறார், கர்த்தர் விட்டு விட்டு கொண்டு வருகிறார். சன்மார்க்கம் நன்றாக இருக்க வேண்டும், துன்மார்க்கம் நன்றாக இருக்க வேண்டும். ஈசாக்கு மட்டும் நல்லா இருக்கணும் கர்த்தர் நினைக்கல, இஸ்மவேல் எப்படி இருக்கணும், நல்லா இருக்கணும். ஆனா அவனுடைய அறிவை பயன்படுத்தி அவன் செய்த கிரியைகள் வேறே மாதிரி. கவனிக்கிறீங்களா? ஒரு துறவண்டு, ஒரு துறவு, அப்படிதான் போட்டிருக்கு, ஒரு துறவு. இன்னைக்கு பாருங்க, இந்த இஸ்மவேல் சந்ததியில இருந்துதான் நீங்க உலகம் முழுவதும் பெரிய ஒரு சந்ததியாக இருக்கிற யார் வந்தார்கள், இஸ்லாமியர்கள். யார் வந்தா, இஸ்லாமியர்கள். அவங்க பாருங்க, அரபு தேசத்துல மெக்கா அப்படின்னு இருக்குது இல்லையா, இந்த மெக்காவுக்கு போறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்க இருந்து ஒரு தண்ணி கொண்டு வருவாங்க. என்ன தண்ணி, என்ன தண்ணி சொல்லுங்க? மதுரையில கூட அங்கங்க அங்கங்க என்ன இருக்குது, இருக்கா இல்லையா, ஜம்ஜம், அங்கங்க ஜம்ஜம் இருக்குது. அந்த பேர்ல தான் வச்சிருக்கிறாங்க ஜம்ஜம். இன்னைக்கும் அந்த துறவு அங்க இருக்குது. ஆகாருக்கு கர்த்தர் காட்டின அந்த துறவு இன்றைக்கும் அங்கே இருக்கிறது. அதில் தண்ணீர் வருகிறது. கர்த்தர் வனாந்தரத்தை வயல்வெளியாக என்ன செய்து விட்டார். வாழ்க்கையில ஜீவ தண்ணீர் பாயுது. நான் சொல்றேன், அந்த துறவு ஆண்டவராகிய இயேசுவுக்கு அடையாளம். எத்தனை ஆமதில போறீங்க? அந்த துறவில் இருந்த தண்ணீர் அவர்களுக்குள்ளே போனது. போக வேண்டிய ஜீவன் மறுபடியும் என்ன செய்தது, வந்தது. வாழ்வு வயல்வெளியாக மாறிவிட்டது. இன்றைக்கும் உனக்குள்ளே ஒரு துறவண்டை இருக்கிறது. ஆமத்தில் போறீங்க, உனக்குள்ளே ஒரு ஊற்று இருக்கிறது. எத்தனை பேர் ஆமீன்? இன்னும் ஆமீன் சரியில்லை, நான் எதிர்பார்க்கிறேன். உனக்குள்ளே ஒரு ஊற்று இருக்கிறது. உனக்குள்ளே ஒரு ஊற்று இருக்கிறது. அந்த ஊற்று ஆண்டவராகிய இயேசு. ஒரு ஆமீன் சொல்லுவாங்க. ஜீவ தண்ணீர். அந்த அந்த ஊற்றுக்கு என்ன பேரு சொல்லுங்க? அந்த ஊற்றுக்கு சத்தமா, அந்த ஊற்றுக்கு ஜீவ தண்ணீர் என்று பெயர். நீங்க டெய்லி சொல்லணும், எனக்குள்ள இயேசு என்ற ஜீவ ஊற்று என்ன செய்கிறது, இருக்கு. அந்த ஜீவ ஊற்று என் வாழ்க்கை என்ன ஆக்குகிறது, வயல்வெளி. எத்தனை மாதிரி ஆனந்தல போறீங்க? பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்ச முகத்தை முறைக்காம நல்லா சிரிச்சு சொல்லுங்க. நல்லா சிரிச்சு நல்லா நல்லா கையை பிடிங்க. அவளை பாருங்க, பார்த்து பாருங்க, நல்லா பாருங்க, நல்லா பாருங்க, பாருங்க, பார்த்து கையை பிடிச்சு சொல்லுங்க. சகோதர சிநேகிதம். சகோதரருக்கு சொன்னா சகோதரி தான் பிடிச்சிருக்கிறாங்க. சகோதரருக்கு சொல் பிடிங்க, நல்லா பிடிச்சு. உங்களுக்குள்ள இயேசு என்ற ஜீவ தண்ணி பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஆகையால் உங்கள் வாழ்க்கை எப்பொழுதோ வயல்வெளியாக வயல்வெளியாகத்தான் இருக்கும். வறட்சிக்கு வனாந்தரத்துக்கு இடமில்லை. ஆகையால் நீங்கள் வயல்வெளி, உங்க வாழ்க்கை வயல்வெளி, உங்க குடும்பம் வயல்வெளி, நீங்கள் செய்வதெல்லாம் வயல்வெளி, உங்க சபை வயல்வெளி. ஆமென். இல்லையா? 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 அதனால இதெல்லாம் நியாயப்பிரமாணத்துல இருந்தா இதெல்லாம் வெளியே என்ன செய்யாது, இந்த செயல்பாடுலாம் வராது. எதுல இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. எத்தனை பேர் கிருபையில கை உயர்த்துங்க? கை உயர்த்தணும். நியாயப்பிரமாணம் அறிவிக்கப்படும். புரியுதா? எல்லாரும் எதுல இருக்கிறோம்? ஆமா, கிருபைக்குள்ளே வந்தவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு என்ன செய்யக்கூடாது, முன்னாடி வச்ச காலம். சில பேருக்கு இந்த பழக்கத்துக்கு
புரியுதா? சொல்லுவாங்க தொட்டில் பழக்கம் டேஷ் 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 அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லையா? அதனால கிருபைக்குள்ள வந்துட்டோம், பின்னாடி நியாயப்பிரமாணத்துக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் வாழ்வை எப்படி மாற்றி இருக்கிறார்? வயல்வெளியாக. நீங்கள் வனாந்தரத்தில் இல்லை, ஆகையால் நீங்கள் செய்வதெல்லாம் எப்படி இருக்கும்? வயல்வெளியாக. ஆம், வனாந்தரம் இப்பொழுது வயல்வெளியாக என்ன செய்திருக்கிறது? மாறி இருக்கிறது. ஏனென்றால் உங்களுக்காக ஜீவனை கொடுத்த இயேசு உங்களுக்குள்ள எப்படி இருக்கிறார்? ஜீவ தண்ணீர், ஜீவ நீரோடை. இந்த நீரோடை என்ன செய்யாது? வற்றாது. இது பெருக்கெடுத்து என்ன செய்யும்? ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனா நீங்க நினைச்சா தடுத்துக்கலாம். நீங்க நினைச்சா சில வாழ்க்கையில வளர்ச்சி இல்லைன்னா அவங்க ஜீவ நீரோட என்ன பண்ணிட்டாங்க? தடுத்து நிறுத்திட்டாங்க. சில வாழ்க்கை நல்ல அசுர வளர்ச்சின்னா அவங்க நல்லா ஓட விடுறாங்க. நான் எதிர்பார்க்கறது என்னன்னா, உங்களுக்குள்ள எல்லோரும் ஜீவ ஓடை நல்லா ஓட விடணும். விடாம சொல்லல, ஜீவ தண்ணீர் என்ற ஓடையை நல்லா ஓட விடணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, என் வாழ்க்கையில ஜீவ தண்ணீர் என்ற ஓடையை தடுத்து நிறுத்த மாட்டேன். அதற்கு மாறாக தொடர்ந்து எனக்குள்ள ஓட விடுவேன். ஏனென்றால் எப்பொழுதும் நான் செழிப்பென்ற வயல்வெளியாக வாழ விரும்புகிறேன். மற்றவருடைய வாழ்க்கையும் செழிப்பென்ற வயல்வெளியாக மாற்ற விரும்புகிறேன். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கையை உயர்த்தி சொல்லணும், சந்தோஷமா இருக்கிறீங்க. வேகமா முடிச்சிருவேன். உண்மையிலே சொல்றேன், நீங்க 3 குறிப்பு தான் எடுத்திருக்கேன். ஆனா நான் நினைச்சேன்னா இத 4 மணி நேரம் கூட என்ன செய்ய முடியும், கொண்டு போக முடியும். கவனிங்க, யோவான் புஸ்தகம் 2வது அதிகாரம். யோவான் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1 to 10 வரை எல்லாரும் கவனிங்க. யோவான் 1 to 10 வரை, சீக்கிரமா. யோவான் புஸ்தகம் 2வது அதிகாரம். மாத்தி சொல்லிட்டேனா? யோவான் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் கவனிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானானூரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். இதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படி ஒவ்வொருவரும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது உண்டு பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை கொண்ட வேலைக்காரர்களுக்கு தெரிந்ததே என்று பந்தி விசாரிப்புக்காரருக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசம் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, இந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்தீரே என்றார். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? இப்ப கானாவூர்ல என்னது? கல்யாணம். இயேசுவும் போயிருக்கிறாரு, சீசன் போயிருக்கிறாங்க. இயேசுவின் தாயங்க இருக்கிறாங்க. இன்னும் ரொம்ப பாருங்க, விவிஐபி இருக்கிறாங்க, அப்புறம் விஐபி இருக்கிறாங்க, அப்புறம் நடுத்தரமான குடும்பம் இருக்கிறாங்க, அப்புறம் கேட்டுக்கு வெளியே இருக்கிற ஆட்கள் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் கல்யாணம்னா என்ன போடுவாங்க? வாழை இலை. என்ன விலை? அப்படிதானே? அப்புறம் வைப்பாங்க பாருங்க, 4 வகை கூட்டு, 7 வகை கூட்டு. சில வீட்டில் 4 வகை, சில வீட்டில் 7 வகை, சில வீட்டில் ஒரு 9, சில வீட்டில் 12, இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஆனா கடைசி பாருங்க, அப்பள பாயாசத்துக்கு பாருங்க, அப்பளம் போடுவாங்க பாருங்க, உடைச்சு போட்டு பாத்துருக்கீங்களா? இந்த டேஸ்ட் எப்படி தான் இருக்கும்? ரொம்ப சிறப்பாக என்ன செய்யும்? கவனிக்கிறீங்களா? ஆனா சில வீட்டுல பாத்தீங்கன்னா கூட்டம் கூடிருச்சுன்னா பாருங்க, பந்தி போக 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 சாம்பார் என்ன ஆயிரும்? சாம்பார் என்ன ஆயிரும்? அது ஓடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் கொஞ்சம் சாதத்தை எடுத்து என்ன போடணும்? அணு போடணும் பாருங்க. அப்படி விசேஷம்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, நம்ம கூட பார்த்திருக்கேன் இல்லையா? ஆனா இஸ்ரவேல் தேசத்துல பாருங்க, கல்யாணம் அப்படின்னா என்ன கொடுப்பாங்க? திராட்சை. அந்த திராட்சை நல்லா கட்டியா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், சுவையா இருக்கும். நம்ம கூட ரொம்ப தண்ணி என்ன செய்யறது இல்ல, சேர்க்கறது இல்ல பாருங்க. எனக்கு ஒரு சந்தேகம், ரொம்ப நாள் ஒரு சந்தேகம், பால்ல தண்ணி ஊற்றுவாங்களா இல்ல தண்ணியில பால் ஊற்றுவாங்களா? ஆனா நான் நினைக்கிறேன் தொழில் என்னது தர்மத்தின்படி தண்ணியில தான் என்ன ஊற்றணும், பால் ஊற்றணும். புரியுதா? கதிர சுவாத்திரம் எல்லாம் கவனிக்கணும். இப்போ பாருங்க, முதல் பந்தி போயிடுச்சுங்க, ரெண்டாவது பந்தி போயிடுச்சுங்க, போயிட்டே இருக்கு. அது முதல் பந்தி ரெண்டாவது பந்திலாம் போடல, நானா சொல்றேன், கற்பனையில சொல்றேன். போக போக என்ன ஆயிடுச்சு? நானா இருந்தா கண்ணை காட்டியிருப்பேன். எப்படி காட்டியிருப்பேன்? எப்படி வைக்கணும், எப்படி ஊத்துனா திராட்சை ரசத்தை நம்ம சொல்லுவோம்ல, முன்னாடி கூட சொல்லுவோம், பண்ணல் எப்படி வைக்க பார்த்து கரண்டி என்ன செய்யணும், கரண்டி காட்டணும். புரியுதா? என்ன காட்டணும்? மறுபடியும் கேட்டாங்க என்ன காட்டி விட்டுறணும், வெறும் கரண்டிய காட்டி விடணும். ஆனா அந்த பந்தி விசாரிப்புக்காரங்க ஏராளமா தாராளமா பாருங்க கொடுக்குறவங்க போல விட்டு அள்ளி எரிஞ்சிட்டாங்க பாருங்க, விட்டாங்க பாருங்க. நடந்த சம்பவத்தை பாருங்க. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாய் அங்கே இருந்தால். இயேசுவும் சீசருடைய அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை. 3ஆம் வசனத்தை கவனிங்க. கவனிக்கிறீங்களா? 3ஆம் வசனம் என்ன சொல்லுது? 3வது வசனம் என்ன சொல்லுகிறது? மரியாள் என்ன சொன்னா? மரியாள் என்ன சொன்னா? திராட்சரசம் குறைபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி என்ன சொல்றார்? அவர்கள் என்ன இல்ல, சரியான தகவலா தவறான தகவலா? சரின்றவங்க கை வைத்துங்க. எல்லாரும் என்ன தெரியுமா, யாராவது கையை உயர்த்தினா என்ன பண்ணுவோம்? யாரும் கையை உயர்த்தல, என்ன அப்படிதானே? ரொம்ப தெளிவா இருக்கும். எப்படி இருக்கும்? கவனிங்க, அது தவறான செயலுங்க. கவனிங்க, அதற்கு திராட்சரசம் திராட்சரசம் காலியாகல, குறைபட்டது. அப்படின்னு என்ன பண்ண, என்ன ஒரு அண்டா இப்ப எங்க வந்துருச்சு? கீழே வந்துருச்சு. ஆனா மரியாள் என்ன சொல்றாங்க? திராட்சரசம் போச்சு இல்ல. சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இப்படி குழப்பி குழப்பி என்ன பண்ணுவாங்க? அடிச்சு விடுவாங்க. புரியுதா? குழப்பி குழப்பினா ஆமா, நடந்தது ஒண்ணு, இவங்க என்ன செய்யறது? அங்க சொல்றது ஒண்ணு, அங்க ஆனது ஒண்ணு, இங்க பாருங்க சொல்றது ஒண்ணு. திராட்சரசம் குறைவுபட்டது. ஆனா நம்ம என்ன சொல்றாங்க? அவருக்கு என்ன இல்ல, திராட்சரசம் இல்லை. இப்ப மரியாள் வந்து திராட்சரசம் குறைவுபடுகிறது அப்படின்னு சொல்லல. அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை. இயேசு சொல்றாரு. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும். நான் ஆங்கில பகுதி பார்த்து சொல்றேன்.
திராட்சரசம் காலியாகல. இப்ப என்ன ஆயிட்டு இருக்கு? எதுக்கு இயேசு வெயிட் பண்றாரு? கொஞ்சம் இருக்கிற திராட்சரசம் என்ன ஆகணும்? அதுக்குள்ள என்ன ஸ்திரியே நீ வந்து காலி ஆயிடுச்சுன்னு சொல்ற, இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதுவும் காலி ஆகட்டும், அதுக்காக நான் வெயிட் பண்றேன். அதுக்கு முன்னாடி நீ வந்து என் முந்திரி கொட்டை மாதிரி என்ன பண்ற? ஆமா, முந்திரி கொட்டை என்ன கொட்டை? கவனிங்க. இப்ப அந்த மிச்சம் இருக்கிற திராட்சரசமும் வெளியே போகணும். எத்தனை பேர் அடுத்து நான் கொடுக்குற பாயிண்ட கேட்க வாஞ்சியா இருக்கிறீங்க? கவனிங்க. கல்யாண வீட்டில இருந்த அந்த பழைய திராட்சரசம் நியாயப்பிரமாணம். எத்தனை பேர் நான் பேச புரியுது? நியாயப்பிரமாணம் எங்க போகணும்? அதுக்கு முன்னாடி ஒருவேளை இயேசு அப்படியே காலி ஆயிடுச்சா பண்ணாங்க அப்படின்னா, பழைய திராட்சரசத்துல ஆண்டவர் புதிய திராட்சரசத்தை என்ன செய்திருப்பா? சேர்த்திருப்பா. சேரக்கூடாது. நியாயப்பிரமாணம் கிருபை ஒண்ணு என்ன செய்யக்கூடாது? அதுதான் அவ்வாளோடு இவ்வாள் என்ன செய்யக்கூடாது? அவ்வாள்னா யாரு சொல்லுங்க? சொல்லுங்க, அவ்வாள்னா யாரு? ஆனா அவ்வாள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க சொல்றதா என்னது? சொல்லுங்க, நாங்க சொல்றதா கரெக்ட். எப்படி கரெக்ட்? திராட்சரசம் காலி ஆகல, குறைவு மட்டுது. ஆனா கொடுத்த தகவல் என்ன? திராட்சரசம் இந்த மாதிரி எப்படி சொல்லுது? கொஞ்சம் இருக்கு, ஆனா என்ன சொல்லுது? திராட்சரசம் இல்லை. இயேசு சர்வ ஞானி. இதனால அவன் சொல்ல போறேன், எதை செய்தாலும் எப்படி செய்வாரு? கரெக்டா. கத்த செய்யறதுல ஒரு பிசகல் இருக்காது. ஒரு பிசகல் இல்ல. வெளியே போய் என்ன செய்யுங்க? வானத்தை பாருங்க, நட்சத்திரங்களை பாருங்க, சூரியன் சந்திரனை பாருங்க, அவர் சத்துவங்களை பாருங்க. கரெக்டா வெயிட் பண்றாரு. உனக்கு எனக்கு என்ன? அங்க இன்னும் திராட்சரசம் கொஞ்சம் இருக்கு, புரியுதா? அதனால குழப்பவாசியெல்லாம் சரி பண்ணணும். எத்தனை கவனிக்கிறீங்க? யாரை சரி பண்ணணும்? குழப்பத்தோட வந்தீங்கன்னா வெளியே போகும்போது தெளிவா போகணும், புரியுதா? ஆனா அங்க உள்ள போகும்போது தெளிவா போவாங்க, வெளியே வரும்போது எப்படி வருவாங்க? போகும்போது எப்படி போவாங்க? தெளிவா போவாங்க. வெளியே வரும்போது அன்னைக்கு நான் பார்த்தேங்க, நடூர் ரோட்ல, இங்கதான் பக்கத்துல, நடூர் ரோட்ல ஆமா, அவனும் ஆளுதான். அவனும் ரெண்டு பேரும் பாருங்க, கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து பாசமலை என்ன பண்றாங்க? நான் நினைச்சேன் இவ்வளவு பாசம் அப்படின்னா கண்டிப்பா உள்ள மாவீரனும் நெப்போலியன் தான் என்ன பண்ணிருக்காங்க? போயிருக்காங்க. மாவீரனும் நெப்போலியன் உள்ள போவாருன்னா இப்படியாப்பட்ட பாசம் பொழிவுலாம் என்ன செய்யாது? வராது. பாருங்க, புரியுதா உங்களுக்கு? உனக்கும் எனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரல, இன்னும் கொஞ்சம் இருக்கு, அது காலியாகணும். நியாயப்பிரமாணம் இன்னும் கொஞ்சம் உள்ள இருக்கு, அது வெளியே போகணும். பொறாமையில நியாயப்பிரமாணத்தை எடுத்துட்டு போறவங்க என்ன செய்யட்டும்? போகட்டும். மறுபடியும் நம்ம என்ன உருவாக்க போறேன்? கிருபையை பெற்றுக்கொள்றவங்க என்ன செய்யட்டும்? வரட்டும். பொறாமையில இப்ப பாருங்க என்ன ஆகுது அப்படின்னா, அதை நீங்க கவனிக்கணும். யூதர்களுடைய முறைமையின்படி 6வது வசனம், யோவான் 2வது அதிகாரம் 6வது வசனம், யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தார்கள். அதென்ன? ஒவ்வொரு யூத குடும்பத்திலையும் வெளியே பாருங்க கச்சாடி இருக்கும். 5 குடம் 6 குடம் தண்ணி பிடிக்கிற மாதிரி. வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள போகும்போது என்ன பண்ணுவாங்க? அந்த கச்சாடியில் இருக்கிற தண்ணீர் எடுத்து என்ன பண்ணுவாங்க? காலை கழுவிட்டு என்ன பண்ணுவாங்க? வீட்டுக்குள்ள போவாங்க. இன்னும் இங்க நம்ம பாருங்க, தமிழ்நாட்டுல பாருங்க சில இடத்துல அந்த பழக்கம் இருக்கு. வெளியே போனா என்ன பண்ணுவாங்க? அவன் வெளியே வந்து ஒரு பாருங்க, நமக்கு பிடிச்சது பாத்தீங்கன்னா பெயிண்ட் வாலி. புரியலையா? என்ன வாலி? வெளியே
வீட்டு வழி இருக்கும். ஆமா, தண்ணி பிடிச்சு வச்சிருப்போம், காலை கழிட்டு என்ன பண்ண உள்ள போவோம். அது மாதிரி கச்சாடிகள் 5 இல்ல 6 தண்ணீர் குடிக்கிற கச்சாடிகள். இப்ப நல்லா கவனிக்கோங்க. கச்சாடிகள் வீட்டுக்குள்ள இருக்க, வெளியே இருக்கா? பேசுங்க. கச்சாடிகள் வீட்டுக்கு உள்ளே இருந்ததா வெளியே இருந்ததா? வெளியே. வெளியே உள்ள பாத்திரம் கனமுள்ளதா இல்ல கனமில்லாததா? கனமுள்ளதா கனவீனமானதா? வெளியே இருக்கிற கச்சாடி கனவீனமானது, கனவீனமானது, மதிப்பு இல்லாதது. வீட்டுக்குள்ள இருக்கிற பாத்திரம் கனமுள்ளது, மதிப்பு உடையது. ஏசியா வீட்டுக்குள்ள இருக்கிற கச்சாடி எடுத்துட்டு வர சொல்லல. ஏன் வெளிய வாசல்ல கிடக்கிற ரொம்ப அற்பமா என்ன பண்ற கச்சாடியை கொண்டு வர சொன்னாரு? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? வீட்டுக்குள்ள இருக்கிற கச்சாடியை இயேசு கொண்டு வர சொன்னா கொண்டு வந்திருப்பாங்களா, கொண்டு வந்துட மாட்டாங்களா? கவனிங்க. கொண்டு வந்திருப்பாங்களா, கொண்டு வர சொல்ல மாட்டாங்களா? சொன்னது யாரு? உடனே என்ன பண்ணுவோம்? கொண்டு வந்து வாசல்ல இருக்கிற கச்சாடி, அற்பமாக எண்ணப்பட்ட கச்சாடி, அழுக்காக கடந்த கச்சாடி, கேவலமாக கடந்த கச்சாடி, யாரும் மதிக்காத கச்சாடி, யாரும் பார்க்காத, கவனிக்காத, உற்று பார்க்காத கச்சாடி, உதாசீனப்படுத்தின கச்சாடி. அதோ நீங்கள் நான் தான் அந்த கச்சாடி. இப்ப அந்த கச்சாடியில முன்னாடி அந்த கச்சாடியை கொண்டு வர சொல்றாரு. அதுல தண்ணீரை நிரப்ப சொல்றாரு. ஊற்றும் பொழுது தண்ணீர், அதை மொண்டை எடுக்கும் பொழுது என்னது? திராட்சை ரசம். இதனை அமைஞ்சல போறீங்க. நான் சொல்றேன், கவனிங்க. வெளியே கிடக்கிற அந்த கச்சாடி வனாந்தரம். யாருமே உன்னை கண்டுக்கலையா? யாருமே உன்னை மதிக்கலையா? வீட்டுக்குள்ளேயே உன்னை மதிக்கலையா? வேலை செய்யறதுல மதிக்கலையா? உன்னை அற்பமா நினைக்கிறாங்களா? உன்னை கேவலமா நினைக்கிறாங்களா? உன்னை உதவாக்கிற நினைக்கிறாங்களா? நீ செய்யறது எதுவுமே வாய்க்கலையா? உன் வாழ்க்கை குறைவாவே இருக்கா? நீ கடைக்கோடியில இருக்கிறியா? நீ ரொம்ப கஷ்டப்படுறியா? உன் வாழ்க்கை வனாந்தரத்தை போல இருக்குதா? கர்த்தர் எப்படி மாத்துகிறா? வயல்வெளி. எத்தனை அமைஞ்சல போறீங்க? வயல்வெளி. வாசல்ல கிடக்கிற அந்த கச்சாடி வனாந்தரமா கிடக்கிறது. இப்ப வனாந்தரத்தின் மேலே கர்த்தருடைய பார்வை படுகிறது. வனாந்தரமான அந்த பாத்திர கச்சாடி இப்ப எப்படி மாறுகிறது? வயல்வெளி. நல்ல கவனிங்க. ஆமா, வீட்டுக்கு வெளியே கிடந்த கச்சாடி இப்ப எங்க வந்துருச்சு? கல்யாண வீட்டுக்கு. கல்யாண வீட்டுக்குள்ளே, கல்யாண வீட்டுக்கு பின்னாடியா? சொல்லுங்க. வீட்டுக்கு. நீங்க சமைக்கிற நல்ல பாருங்க, நல்ல குவாலிட்டியா சமைக்கிற பாத்திரத்தை எல்லாம் கொல்லப்புறத்துல போட்டிருப்பீங்களா? நல்லா அடிப்படையில் நல்லா கழுவி நல்லா மினிக்கி அப்படியே மணி 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 வச்சிருப்பீங்களா? எங்க இருக்கும்? வாசல்ல கிடந்த கற்பாடிப்பு கல்யாண வீட்டுக்குள்ள வந்து இப்ப மெனுங்குது. எத்தனை பேர் ராமஞ்சல போறீங்க? வாழ்க்கை மெனுங்குது. எத்தனை ராமஞ்சல போறீங்க? எல்லாரும் சொல்லுங்க. என் வாழ்க்கை மெனுங்குது, என் வாழ்க்கை ஜொலிக்குது, என் வாழ்க்கை வெளிச்சமா இருக்குது, என் வாழ்க்கை வயல்வெளியா இருக்கிறது. கல்யாண வீட்டுக்குள்ள வந்துருச்சு. வாசல்ல கிடந்த கச்சாடி கல்யாண வீட்டுக்குள்ள வந்துருச்சு. யாரும் பார்க்காத கச்சாடியை எல்லாரும் பார்க்கறாங்க. யாரும் மதிக்காத கச்சாடியை எல்லாரும் மதிக்கிறாங்க. யாரும் நேசிக்காத கச்சாடியை எல்லாரும் நேசிக்கிறாங்க. அந்த கச்சாடி நீதான். எத்தனை அமைஞ்சல போறீங்க? வனாந்தரமா கிடந்த உன்னை கர்த்தர் யாராக மாற்றி விட்டார்? வயல்வெளி. 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 இப்ப தண்ணிய ஊத்தியாச்சு, அது திராட்சை ரசமா மாறிடுச்சு பாருங்க. எடுத்து பழுமாறுறாங்க. சாப்பிட்டவங்க சொல்றாங்க, எந்த கல்யாண வீட்டுக்காரனும் கடைசி வரைக்கும் இப்படியான சுவையான திராட்சை ரசத்தை. அப்புறம் என்ன அர்த்தம்? நம்ம ஊர்ல பாருங்க, கடைசி பாருங்க, சாம்பார்ல இதை அடிச்சு விடுறது, தண்ணி அடிச்சு விட்டு யாரும் என்ன ஆக்கிறது? அது மாதிரி பாருங்க, அங்கேயும் பாருங்க, கூட்டம் கூட்டிச்சு அப்படின்னா கட்டியான திராட்சை ரசம் என்ன அடிச்சு விட்டுருவாங்க? எக்ஸ்ட்ரா தண்ணி அடிச்சு விட்டுருவாங்க பாருங்க. பாருங்க, ஆமா, கட்டியா இருக்க திராட்சை ரசம் அப்படி ஒட்டா அப்படி எப்படி இருக்கும்? அப்படியே மாறியா இருக்கும். சோதரம் இவ்வளவு சுவையான திராட்சை ரசத்தை கொடுத்தது இல்லையே. நியாய பிரமாணத்துல உனக்கு வாழ்வு கிடையாது. கிருபையில தான் உனக்கு என்ன இருக்குது? கல்யாண வீட்டுக்காரன் கொடுத்த திராட்சை ரசத்துல பாருங்க, அது வாழ்வு இல்ல. இயேசு கொடுத்த திராட்சை ரசத்துல என்ன இருக்குது? வாழ்வு. எத்தனை ஆமஞ்சல போறீங்க?
ஏன்னா இயேசு கொடுத்த திராட்சரசம் வனாந்தரம் அல்ல, அது என்னது? வயல்வெளி. அமைஞ்சல போறீங்க. வயல்வெளி. கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, வேகமா ஒரு குறிப்பு சொல்ல முடிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம். அப்படின்னா ஒருவேளை உங்ககிட்ட வனாந்தரம் இருந்தா, உங்களிடத்துல வனாந்தரம் இருந்தால் அது இப்பொழுது என்னவாக மாற வேண்டும்? வயல்வெளியாக மாற வேண்டும். நீ வயல்வெளியாக மாற வேண்டும் என்றால், உன் வாழ்க்கை வயல்வெளியாக மாற வேண்டும் என்றால், நீ செய்கிற எல்லாம் வயல்வெளியாக மாற வேண்டும் என்றால், உன் பொருளாதாரம் வயல்வெளியாக மாற வேண்டும் என்றால், உன் வீடு வயல்வெளியாக மாற வேண்டும் என்றால், உன் பிள்ளைகள் வயல்வெளியாக மாற வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52வது அதிகாரம் 1-2 வசனத்தை வேகமா எடுத்துக்கோங்க. சீக்கிரமா வாசிங்க. பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனம் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. வீசியை கைவிட்டு எழுந்திரு. எருசலேமே வீட்டிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. போது எல்லாரும் கவனிக்கிறீங்களா? எல்லாம் எடுத்தீங்களா? ஏசாயா 52வது அதிகாரம் 1-2 வசனம். எலும்பு எலும்பு சீயோனே எலும்பு. நான் எலும்பு எலும்புன்னு சொன்னா நீங்க எலும்பு யாரும் வெளியே செஞ்சிடாதீங்க, போயிடாதீங்க. இன்னும் ஆமீன் என்ன செய்யல? போடல. கவனிக்கிறீங்களா? எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்துக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. அவிழ்த்து விடு. ஒருவேளை வாழ்க்கை வனாந்தரமா இருந்தா வயல்வெளியாக மாற வேண்டும் என்றால் 2 காரியம் செய்ய வேண்டும். எழுந்திரு 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 எழுந்திரு. முதலாவது எதிலே இருந்து எழுந்திரு? விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் உன்னிடத்தில் என்ன செய்வதில்லை? வருவதில்லை. விருத்த சேதனம் இல்லாதவன் அசுத்தம். இது ரெண்டும் பிசாசை குறிக்கிறது. பிசாசனுடைய சுபாவங்கள், குணங்களை குறிக்கிறது. நீ உன் எரிச்சலில் இருந்து எழும்ப வேண்டும். உன் முறுமுறுப்பில் இருந்து எழும்ப வேண்டும். உன் கர்வத்தில் இருந்து எழும்ப வேண்டும். உன் பெருமையில் இருந்து எழும்ப வேண்டும். உன் கீழ்ப்படியாமல் இருந்து எழும்ப வேண்டும். உன்னிடத்தில் உதாசீனம் இருந்தால் இருந்து எழுத வேண்டும். உன்னிடத்தில் பாவம் இருந்தால் அதிலிருந்து நீ எழும்ப வேண்டும். உன்னிடத்தில் பரிசுத்த குலைச்சல் இருந்தால் அதிலிருந்து எழும்ப வேண்டும். உன்னிடத்தில் உண்மை இல்லை என்றால் அதிலிருந்து நீ என்ன செய்ய வேண்டும்? எழும்ப வேண்டும். உடனே எழுதிடணும். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? எலும்பு எலும்பு. அந்த அசுத்தம் இடத்துல இது இருக்கக்கூடாது. அந்த அசுத்தமான சுபாவம் இடத்துல என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அந்த விருத்த சேதனம் இல்லாத சுபாவம் இடத்துல இருக்கக்கூடாது. ஏனென்றால் கர்த்தர் உனக்குள்ளே விருத்த சேதனத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அது என்ன விருத்த சேதனம்? அந்த விருத்த சேதனம் உன் இருதயத்தில் என்ன செய்திருக்கிறது? நடந்திருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ என்றைக்கு ரட்சிக்கப்பட்டாயோ, உன் இருதயத்தில் இயேசு வந்தாரோ, அன்றைக்கே நீ உன் இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டாய். இனி விருத்த சேதனம் இல்லாத சுபாவம் உனக்குள்ள வரக்கூடாது. நியாயப்பிரமாணம் உனக்குள்ள வரக்கூடாது. சுயநலம் உனக்குள்ள வரக்கூடாது. பெருமை உனக்குள்ள வரக்கூடாது. கர்வம் உனக்குள்ள வரக்கூடாது. எரிச்சல் உனக்குள்ள வரக்கூடாது. சிக்கிப்பால் உனக்குள்ள வரக்கூடாது. பாவம் உனக்குள்ள வரக்கூடாது. ஒருவேளை அதுல நீ இருக்கிறனா உடனே அதை விட்டு எழுப்பணும். உடனே எழுப்பணும். உன் இருதயம் எழுப்பணும். உன் மனதை எழுப்பணும். உன் சரீரம் எழுப்பணும். அப்பதான் எங்கெல்லாம் உனக்குள்ள வனாந்தரம் இருக்குதோ அது எப்படி மாறும்? வயல்வெளியா என்ன செய்யுமா? பாவக்கிரியில ஈடுபடுறியா? அதை விட்டு நீ உடனே எழுப்பணும். அப்பதான் உனக்குள்ள இருக்கிற வனாந்தரம் எப்படி மாறும்? வயல்வெளியாக என்ன செய்யும்? மாறும். மூட நம்பிக்கையில கிடக்குறியோ அதை விட்டு நீ என்ன பண்ணணும்? எழுப்பணும். அப்பதான் வனாந்தரம் வயல்வெளியா என்ன செய்யும்? மாறும். அப்புறம் தூசியை விதறிவிட்டு எழுந்திரு. எருசலேமை வீட்டிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை. கழுத்தில் உள்ள கட்டுகள் அப்படின்னா நீ கவலையில் இருந்து எழ வேண்டும். நீ கண்ணீரில் இருந்து எழ வேண்டும். நீ அங்கலாய்ப்பில் இருந்து எழ வேண்டும். நீ வேதனையில் இருந்து எழ வேண்டும். நீ துன்பத்தில் இருந்து எழ
எழ வேண்டும். நீ துயரத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும்? எழ வேண்டும். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? எனக்கு கவலை ரொம்ப பிடிச்சிருக்கு, வேதனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உன் கழுத்துல சாத்தா என்ன போட்டிருக்கான்? என்ன போட்டிருக்கான்? கட்டு. அவங்க கழுத்துலயும் கட்டு இல்லையா? அவனும் கட்டு. அவனும் அங்கங்க என்ன போட்டிருப்பா? அவனும் அங்கங்க கட்டு போட்டிருப்பா. அவன் அங்க வெளிக்கிட போனா அவனும் என்ன போட்டு விடுவா? அவனும் கட்டு போட்டு விடுவா. புரியுதா? கவனி, நீ கவலையில் இருந்து, நீ வேதனையில் இருந்து, நீ அங்கலாட்டில் இருந்து, நீ குழப்பத்தில் இருந்து, நீ போராட்டத்தில் இருந்து எழ வேண்டும். 2 சொல்லியிருக்கிறேன், 2 காரியங்கள். அப்படின்னா பழைய திராட்சரசம் வெளியே என்ன செய்ய வேண்டும்? போக வேண்டும். புது திராட்சரசம் உள்ளே வர வேண்டும். உன் வாழ்க்கை வனாந்தரமா, உன் வாழ்க்கை வயல்வெளியாக மாற வேண்டும் என்றால், உன் வாழ்க்கை செழிப்பாக மாற வேண்டும் என்றால், உன் வாழ்க்கை மரியாதையான வாழ்க்கையை மாற வேண்டும் என்றால், உன் வாழ்க்கை உயர்வான வாழ்க்கையை மாற வேண்டும் என்றால், நீ தேவனுக்கு பிரியமான பிள்ளையாய் மாற வேண்டும் என்றால், உனக்குள்ளே இருந்து வெளியே போக வேண்டியது நிறைய இருக்குது. அது வெளியே போக வேண்டும். உள்ளே வர வேண்டியது என்ன செய்ய வேண்டும்? வரணும். வெளிச்சம் உள்ள வந்துருச்சுன்னா இருட்டு என்ன பண்ணிடும்? ஓடிடும். எத்தனை அமைஞ்சல போறீங்க? அதனால வயல்வெளியை விரும்புங்க. எத்தனை அமைஞ்சல போறீங்க? வயல்வெளியை விரும்புங்க, செழிப்பை விரும்புங்க. ஆமா, எல்லாரையும் கூட சேர்ந்து சொல்லுங்க. நான் வயல்வெளியை விரும்புகிறேன். நான் செழிப்பை விரும்புகிறேன். வயல்வெளியோ செழிப்போ எனக்குள்ளே வரட்டும். அவைகள் வெளிச்சத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. வனாந்தரம் என்னை விட்டு வெளியே போகட்டும். வனாந்தரம் எனக்குள்ளே எந்த இடத்திலையும் இருப்பதற்கு இடமில்லை, அதிகாரம் இல்லை. முழுமையாக என்னை விட்டு, எங்களை விட்டு, எங்கள் குடும்பத்தை விட்டு, எங்கள் வாழ்க்கையை விட்டு, எங்கள் சபையை விட்டு எல்லா விதமான வனாந்தரங்கள் இப்பொழுதே புறப்பட்டு போகட்டும். நாங்கள் எழுந்து விட்டோம், எழுந்து விட்டோம். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வனாந்தரமா இருந்த வாழ்க்கையை கல்வாரி சிலுவையின் மூலமாக எப்படி மாத்திட்டாரு? வயல்வெளி. நீ வயல்வெளியாக இருக்க வேண்டும் என்று இயேசு சிலுவையில் எப்படி மாறினார்? வனாந்தரமாக மாறினார். அப்படி என்றால் நீ கடைசி வரைக்கும் எப்படி இருக்கணும்? வயல்வெளி. சத்தமோட ஆனந்தங்க, கடைசி வரைக்கும் எப்படி இருக்கணும்? வயல்வெளியாக இருக்கணும். ஆமா, கடைசி வரைக்கும் நீங்கள் வயல்வெளியாக இருக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால் உங்களை என்ன செய்கிறேன்? ஆமென், ஆசீர்வதிக்கிறேன். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம்.